நீங்கள் வந்து வீட்டுக்கெல்லாம் மின்ன கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன, இது வரைக்கும் அவங்க தொழிற்சாலைக்கு தான் மின்சாரத்தை கொடுத்துன்னு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். டாக்டர் ஆர்ஆரை வச்சு பண்ணுறதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கன்னே தெரியல. இல்லை என்று சொன்னால் நான் நிச்சயமாக இதை சிபிஐக்கு எடுத்து செல்ல தயாராக. மின்சார பற்றாக்குறை, மின்சார வெட்டு, அறிவிக்கப்படாத ஒரு மின்சார வெட்டு இப்போ புதுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ வந்து ஒயிட் டவுன் சொல்லக்கூடிய இந்த பகுதியை தவிர மீதி எல்லா இடத்துலையும் மின்சார பற்றாக்குறை வெட்டு இருந்து கொண்டே இருக்கின்றது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு 3 தடவை 4 தடவை நிற்கிது. இப்போ நீங்களாம் பார்க்கலாம். அதாவது மின்சாரத்துறையினுடைய அமைச்சர் அவருடைய பகுதியிலேயே மின்சாரத்தையே அவர்களால் விநியோகம் செய்ய முடியாத நிலை. அவரே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அது தொழிற்சாலைக்கெல்லாம் பின்னால் கொடுங்க, நீங்கள் வந்து வீட்டுக்கெல்லாம் மின்ன கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன, இது வரைக்கும் அவங்க தொழிற்சாலைக்கு தான் மின்சாரத்தை கொடுத்துன்னு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது அவங்க வந்து எங்கே அவங்களுக்கு கிடைக்குதோ அங்கே தான் அந்த அமைச்சர் மின்சாரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பது தான் உண்மை. இதை மாற்றுவாங்களா, இதை சரி பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இது சரி பண்ணலை. என்ன காரணம், அதிகாரிகள் அவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறார்கள். ஆகவே இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை அரசாங்கம் உடனடியாக கவனத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்கிறது. வந்து அசிஸ்டன்ட் தேர்வு நடைபெற்றது. அதில் லிமிட்டட் காம்படிட்டிவ் டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதில் முறைகேடுகள் இருக்குது. முறைகேடுகள்னு சொன்னோம்னா 2013 2016 இவங்க 2 பேருக்கும் ஒன்றா சேர்த்து வச்சதே எக்ஸாம் தப்பு. இரண்டாவது அவங்க சீனியாரிட்டியை சரியாக வகையறுத்துக்கு தரப்படவில்லை. அதனால் இப்போ வந்து எப்போ யூபிஎஸ்சி வந்து அந்த உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை நீங்கள் செய்து கொள்வதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கின்றது என்று கூறுவதைப் போல இன்றைய தினம் அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே சரியான சீனியாரிட்டி வகையறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லோருக்குமே அங்கே இருக்கக்கூடிய அந்த பதவிகள் அத்தனை இடத்தையும் சீனியாரிட்டி அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த பதவிகளை தர வேண்டும். ஏன்னா இப்போ இருக்கிற ஆர்ஆர் இவங்ககிட்ட ஆர்ஆரே இல்லை. டிராஃப்ட் ஆர்ஆரை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாக்டர் ஆர்ஆரை வச்சு பண்ணுறதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கன்னே தெரியல. ப்ரொமோஷன் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை அறிந்து அவர்களுக்கு தர வேண்டும். ஏன்னா இப்போ வந்து நடைமுறைப்படுத்திருக்கின்ற நேரத்தில் சீனியாரிட்டி முழுமையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதில் இளையவர்கள் பெரிய இடத்திற்கு வருகின்றார்கள், முதியவர்கள் தள்ளப்படுகிறார்கள், அனுபவம் மிக்கவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அரசியல் செல்வாக்கு இருப்பவர்கள் மேலிலே வருகின்றார்கள், அரசியல் செல்வாக்கு இல்லாதவர்கள் கீழே தள்ளப்படுகிறார்கள் நிலைப்பாடு இருக்கிறது. இதெல்லாம் வந்து கலைஞ்செடுக்க வேண்டும். ஏன்னா நான் முதல்லையே சொல்லியிருக்கிறேன், நாங்கள் வந்து இதெல்லாம் செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் சிபிஐக்கு ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு வேண்டிய எல்லா டாக்குமெண்ட்டும் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஆனால் நான் சிபிஐக்கு போகிறதுக்கு முன்னே இந்த அரசாங்கத்துக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் எல்லோரையும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு, யாரும் பாதிக்காத அளவிற்கு இன்றைய தினம் அந்த செயல்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இல்லை என்று சொன்னால் நான் நிச்சயமாக இதை சிபிஐக்கு எடுத்து செல்ல தயாராக.